தயாலா நம்ம வீட்டுக்கு ஒரு புது உசுறு வரப்போதியா? தாயே மகமாயி, என் பிள்ளைங்களுக்கு எங்க போனாலும் தலை காத்து நிக்கணும்தா. எத்தனை மாசம்? 3 மாசம் கன்ஃபார்ம். கொஞ்சம் அனிமிக்கா இருக்காங்க, நான் மெடிசன் செய்து தரேன். டாக்டர், Yes? ஜஸ்ட் வி காட் ஒரு இன்ஃபர்மேஷன். இவன் என் சின்ன பெரியமா பேத்தி, டிஸ்டன்ஸ் ரிலேஷன். சொந்தத்தில் கல்யாணம் பண்ண 7.25% பிறக்கிற குழந்தைகள் கோணிக்கிட்டு பிறக்குமாமே. அவசகுணமா பேசாதீங்க, குழந்தை நல்லா இருக்கு. அது போதும். ஆஸ்பத்திரி பக்கம்லாம் போகவே கூடாது மலரு. உணவு தான் சிறந்த மருந்து. நல்ல உணவாக சாப்பிடு. ஓடி ஆடி வீட்டு வேலையை பாரு. மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ. சுகப்பிரசவமாகும். என்ன பேரை வைக்கலாம்? பொம்பளை பிள்ளையா பிறந்தா இளவரசி சிங்க பெருமாள், ஆம்பளை பிள்ளையா பிறந்தா சக்கரவர்த்தி சிங்க பெருமாள். அண்டர்ஸ்டாண்ட்? 3 மாத்தையில குப்பரை படுக்கிறான், 6 மாத்தையில எந்திரிச்சு உட்காடுறான், 9 மாத்தையில ஓடுறான், 1 வயசுல பேசுறான். இல்லைன்னு சொல்லி குறுக்க வராத. 1.25 வயசுல ப்ரீகேஜி, 2.25 வயசுல எல்கேஜி, 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கிறேன், +2 அவனே வாங்குவான். MBBS நம்ம நாட்டில் படிக்க வைக்கிறேன், ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ரோட் அனுப்புறேன். அங்கே MS உப்தாலா யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளிநாட்டு மக்களுக்கு சேவை செய்யறான். அங்கே அவனை மாதிரியே படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டு கம்பெனியில் வேலையில் கிடக்கிற ஒரு தமிழ் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தமிழ் பேசணும், தட்ஸ் மஸ்ட். 2 பேர் வெளிநாட்டில் சம்பாரிச்சு கை நிறைய பணத்தோட NRI என்ற பேக்ரவுண்டோட நம்ம நாட்டில் வந்து இறங்குறாங்க. அங்கே ஊரை தாண்டி ஊரை பார்க்க பக்கத்தில் முரட்டுத்தாம ஒரு இடத்தை வாங்கி அதில் கிராண்டியரா ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி அவனை ஓட வேண்டிய வயசில் ஓட விடாமல், விளையாட வேண்டிய வயசில் விளையாட விடாமல், அவன் கவிதையை கொண்டு, சந்தோஷத்தை கொண்டு, சிரிப்பை கொண்டு, அவனுக்குள்ளே இருக்க மனிதாபிமானத்தை கொண்டு, அவனை மிஷினாக வளர்த்து அவன் டிப்ரெஷன் ஆகி பல பேர்த்த கொள்றதுக்கு ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? உன் ஆசையெல்லாம் கருவில் இருக்க குழந்தை மேலே திணிக்காத மலரு. அந்த ஆத்மாவுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, கனவு இருக்குது, வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை அது வாழ்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவ்வளோதான். எனக்கு கேட்கணும், குழந்தை கேட்கணும். 7 மாசம் ஆச்சுல்ல, ஏன் உங்க வீட்ல இருந்து வளைகாப்புக்கு வந்து உன்னை கூட்டு போல? என்ன ஏன் விரட்டுறதுல இருக்கீங்க? பரிசம் போடும்போது என்ன பேசணும்? ஐயே வாங்க. அதிர்ந்து நடக்காத. பூமியை பூவா நினை, குழந்தை மாலையா பிறக்கும். இது ஓகேவா மாமா? கை டைம்ஸ் ஆஃப் ரெமூவ். இந்தாங்க மாமா. ஹாய். ஹாய்க்கா. வாக்கிங் போலையா? ஏய், நோ அவுட்சைட் த கம் இன்சைட், ஓகே? பாவம் அந்த அம்மா, அந்த ஆள் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் நீ ரியாக்ட் பண்ணாத. அம்மா அந்த கஷாயத்தை குடிமா. ஹலோ, ஆமாம்மா, குடுமா. நல்லா இருக்கீங்களா? மலரு, உங்கள் அப்பா கிட்ட இருந்து ஃபோன். இந்த அப்பா பேசுகிற ஆட்டுக்குட்டி பேசுகிறேன்னு கொஞ்ச நாளைக்கு என் மனைவியை தொந்தரவு பண்ணுறதை நான் அனுமதிக்க மாட்டேன். குழந்தை பிறந்தவனே நானே சொல்லி அனுப்புகிறேன். 8 அடி தள்ளி நின்று 8 பார்த்து ஓடி போயிருங்க. கை உன் கூட்டத்திலிருந்து ஒரு பயம் இந்த பக்கம் எட்டி பார்க்கப்படாது. எனது 8 ஆண்டு கால சாதனை இந்த குழந்தை. காலையில் எந்திரிச்சு சாமியை பார், போரடிச்சு எண்ணெயை பார். கை மலரு, அறுத்து எடுத்து அரவுசரா போயிடுவோம் மலரு. இருக்கிற காலத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்க வேணாமா? ஐயோ அம்மா, ஐயா கொஞ்சம் வெளியில ஏறியா. பரிசம் போடும்போது என்ன பேசணும்? பிரசவ செலவெல்லாம் உங்களுக்கு தானே பேசணும். எனக்கு பொண்டாட்டி வேணாம், பிள்ளையும் வேணாம். நான் பாட்டி விட்டுட்டு ஓடி போயிடுவேன். என்னாச்சு ஏன் லேட் ஆகுது? நர்ஸ், எத்தனை டைம் சார் கூப்பிடுவீங்க? கிராஸ் பண்ணவே விட மாட்டீங்க. உங்க வைஃப் தானே டெலிவரி, உங்களுக்கு இல்லையே. சும்மா பதறீங்க. பதறத்தான் செய்வேன். இங்க வா, டாக்டர் ஒரு டைம் குறிச்சு கொடுத்துருக்கேன். அந்த டைம் கரெக்டா என் குழந்தை வெளியே தூக்க சொல்லிருங்க. சரி. அதே டைம்ல எடுக்க சொல்லி 4 டெலிவரி வந்திருக்கு. எத்தனை பேர் ஆர்டர் கொடுத்ததானமா என் குழந்தை முதல்ல வெளியே தூக்க சொல். ஹலோ சொக்கு மாமா, நீங்களா சொல்லுங்க. நம்ம பரிசம் போடும்போது என்ன பேசணும்? டேய், போன வச்சிட்டு போடா. எனக்கு என்னமோ இது சரியா படல, பாத்துங்க. எங்க அக்காக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு வாடா. இருக்கு 2 பேருக்கும். ஒழுங்கு மரியாதை ஆஸ்பத்திரி கூட்டு போங்கன்னா வேணான்றீங்க. வீட்டுல வச்சு பிரசவம் பாக்குறேன். அது இது ஆம்பளை புள்ள வந்து பாரியா. வெல்கம் டாக்டர் சக்கரவர்த்தி சிங்க பெருமாள். சத்தியே, உன் குணம் வரணியா என் பேரனுக்கு. என்ன பேர் ஆக்க போற? நம்ம சாமி பேர்ல நீங்க முதல்ல கூப்பிடுங்க. வெற்றீஸ்வரன், வெற்றீஸ்வரன், வெற்றீஸ்வரன். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பரிசம் போடும்போது என்ன பேசணும்? ஐயே வாங்க. பிரசவ செலவு உங்க சைடுல ஆம்பளை பிள்ளை சார், மேல் சைடு. உடனே அவனுக்கு அட்மிஷன் போட்டுருங்க.
1.5 வயசுல தூக்கிட்டு வந்து உங்க காம்பவுண்ட்ல போட்டுறேன். பையன்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சமூகத்தை நேசிக்கிறவனா உயர்த்து. A for apple. B for ball. C for cat. 20,000 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? வா, வீட்டிலேருந்து டெலிவரிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டல. ஸ்கூல் ஃபீஸாவது கட்டலாம்ல? ஐயே கொடுங்க. பரிசம் போடும்போது என்ன பேசணும்? இவனா? இவனை புடி. ஏய் இங்க வாடி. என்ன? நானும் 1.5 அவசரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பணியில கூட மாத்தாம அப்படி பரிசும் போடுறவங்க என்னதாண்டி பேசுறீங்க? சொல்ல மாட்டியா? டேய் தம்பி, நீயாவது சொல்லேண்டா. விளையாடுறதுக்கு ஒரு ஸ்கூலா? வீட்டில் நீ இருக்க, எங்கள் அம்மா இருக்காங்க, வேலை முடிச்சு நான் வந்துடுவேன். பையன் நம்மளோட விளையாட்டும். நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் புள்ள இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஐயோ, உனக்கு முழு உரிமை இருக்கு மலரு. உன் ஆசைக்காக பச்சை பிள்ளைய கஷ்டப்படுத்தணுமா? ஒரு 5-6 வயசு வரைக்கும் ஓடி ஆடி விளையாட்டோம். அதுக்கப்புறம் நீ சொல்கிற ஸ்கூல்லே சேர்ப்போம். நான்லாம் 6 வயசுல தான் 1வது போய் சேர்ந்தேன். அதான் இப்படி இருக்கீங்க. என் தலை எழுத்து. எங்க அப்பா வச்சுக்கிட்டு உங்களுக்கு கைத நீட்டி நான் மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னாச்சு? கேவலமா இருக்கு. 4 பேர் என்ன மதிக்க வேணாமா? நீ சொல்ற அந்த 4 பேர் சோம்பேறிங்க. பெத்த புள்ளைய கூட பாத்துக்க முடியாத வாழைப்பழ சோம்பேறிங்க. இருக்கட்டும். காலையில எந்திரச்சா அந்த 4 பேரை நான் தானே பார்க்கணும். அந்த 4 பேரை நான் தானே பேசணும். அந்த 4 பேரை நான் தானே கிராஸ் பண்ணணும். அவங்க முன்னாடி நான் கௌரவமா இருக்க வேண்டாமா? ஐயோ மலரு, இது கௌரவம் இல்ல மலரு, கர்வம். 4 பேத்துக்காக நம்ம பெத்த புள்ளைய 4 சோத்துக்குள்ள கொண்டு போய் அடைக்கணுமா? இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? 20,000 ரூபாய் ஃபீஸ். என் பையன் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும். முடியுமா? முடியாதா? முடியாது. யா என்னம்மா? அவ சொல்றதான் கேளையா. நிறைய கேட்டாச்சுமா. உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க. என்ன வேணா போட்டு பண்ணிக்கோங்க. உடைக்க ஆரம்பிச்சு. அம்மா எதுக்குமா எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற? வெற்றி, நான் உனக்கு 25,000 ரூபாய்க்கு விளையாடுற பொருள் வாங்கி தரையா? நீ வீட்லயே வச்சு விளையாடியா? அப்பா கூட விளையாடு. என்ன யார் இந்த வீட்ல மதிக்கிறா? அம்மா சொல்றத கேளுமா. நான் ஏன் இருக்கணும்? நான் இருக்கணும். ஐயோ தயாளா பாவி ஏய். பையன் இப்படி பண்ணிட்டாளே. என்னாச்சு? இந்த உலகம் ரொம்ப அழகானது. இங்க நிறைய நல்லவங்க இருக்காங்க. அவங்களால தான் அந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. இந்த உலகம் ரொம்ப மோசமானது. எவனையும் நம்பக்கூடாது. முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முழிய தோண்டிடுவாங்கடா. யாரையாவது பார்த்தா சிநேகமா சிரிக்கணும். பல்ல காட்டின பாயப்பட்டு பக்கத்தில் படுத்துருவாங்க. நீ சாப்பிட்ற பொருள் வச்சிருந்தா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும். யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி வாயில போட்டப்படாதரா. கடத்தி கொண்டு போய் கிட்னியை கழட்டிட்டு பீச்சில் விட்டு பிச்சை எடுக்க விட்டுருவானுங்க. எல்லாரையும் நேசிக்கணும். எதுக்கு? உருப்படா போறதுக்கா? ஒன்றை மட்டும் நேசி. உங்க அப்பா நல்ல விஷயமா சொல்றாரு, அவங்க அப்பா பயன்படுத்துறாரு. நம்ம எதை தாண்டா ஃபாலோ பண்றது? உங்க அப்பா என்ன சொன்னாரு? நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்குடா வம்பு. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும். போ கொழுப்புறாங்களே. அம்மா என்னமோ தாஜ்மஹால் செய்யணுமாமே ஸ்கூல் டைரியில எழுதி அனுப்பியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நம்ம செய்ய முடியாது. பாய் கடைக்கு போனால் அங்கே ரெடியாக செஞ்சு வச்சுருப்பாங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியது தான். என் வீட்டுக்காரர் கூட பங்கு தான் போயிருக்காரு. தாஜ்மஹால் தான் இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு பாய்க்கு எப்படி தெரியும்? ஸ்கூலுக்கும் பாய்க்கு ஏதாவது லிங்க் இருக்கோ? தேவையில்லாம வம்பு பேசாதீங்க. போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க. வெற்றி வாயா. ஏ ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்கு ராக்கெட் ரெடியா இருக்கா? இருக்கு பாய். அதை நிற்கிறேன் பார், அவங்ககிட்ட கொடுத்தாரு. சரிங்க பாய், 1000 ரூபா கொடுங்க. தாஜ்மஹால் வேணுமா? ஒரு தர்மகோல், ஒரு கட்டு, ஒரு நல்லா இருக்கீங்களா? ஒரு சீசரு. நீங்கள் செய்ய போகிறீங்களா? இல்லை பாய், அவர் செய்ய போகிறார். நம்ம செய்கிற மாதிரி வராது இல்லை? ஐயோ பாய், ப்ராஜெக்ட் ஒர்க் உங்களுக்கு இல்லை, அவருக்கு தான்.
நாலு பேருமா கொண்டு போய் நடுவில் வச்சிடணும்டா. எப்படி? நடுவில் வச்சிடணும். முன்ன பின்ன போய் மாட்டிக்கூடாது. சரிப்பா. இருக்கிற தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்டா. எப்படி? இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்ப்பா. முதல்ல கொண்டு போய் வைக்கணும்டா. சரிப்பா. கையில் என்னடா? தாஜ்மஹால். உங்க அப்பா அப்படி சொல்ல சொன்னாரா? ஹலோ சார், உங்கள் வேலையை பாருங்கள் சார். வெற்றி, நீ கிளம்பியா? பாய் பா. பாய். ஏய், என் பேக்ல இருந்து கையேறா. டேய், இடிக்காதீங்கடா. ஏய், இடிக்காதீங்கடா. தள்ளி போடா. டிரைவர் கொஞ்சம் மெதுவா போடு. இது நானே செஞ்சேன். சூப்பர்ரா. ஏய், வெடி குடுறா. ஏய், தாஜ்மஹால். இதுக்கு தான் சொன்னேன் அதிக பிரசங்கித்தனம் பண்ணாதீங்கன்னு. காசை மிச்சப்படுத்துறேன்னு அவனையே பண்ண சொல்லி இப்ப அவன் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறான். ஏய், நாளைக்கு எப்படி அந்த சக்கரமா மூஞ்சில முழிக்கிறான்? காசு என்ன பெரிய காசு என் பிள்ளைக்கு மேலே? அவனுக்கு தன்னம்பிக்கை வரணும், அதுக்கு தான் அவனே செய்ய சொன்னேன். அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடி அவன் அவமானப்பட்டானே, அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீயே செஞ்சதுன்னு சொன்னியா? ஒண்ணும்பா. பூவை பாய். நான் பண்ணது தப்பாப்பா? ஸ்கூல் தப்பியா? நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங். நாளை வர மாட்டேன். நீங்க போய் நில்லுங்க. ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பேட். ஆளும் வீக்காக இருக்கான். அது என்னன்னு பாருங்க. அடுத்தவங்க ஃபுட் எடுத்து சாப்பிடுறான். மற்ற ஸ்டூடெண்ட் படிக்க விட மாட்டான். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சுங்க சார். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? ஹோம்ஒர்க் கூட ஒழுங்கா பண்றது இல்லைங்க சார். சோம்பேறி. அப்படியா? இனிமே அப்படி பண்ண மாட்டான். நான் பார்த்து. சரிங்க. என் பையன் மேல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. எனக்கு அது போதும். அவன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரிங்க சாரிங்க. இட்ஸ் ஓகே. நீங்க ரெண்டு பேரும் வாங்க. வெற்றிஸ்வரன் வந்துரு. குட் மார்னிங் மேம். மார்னிங். 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 உங்க பையன் எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கான் சார். கொடுக்குற ப்ராஜெக்ட் ஒர்க்கு கூட சரியா பண்றது இல்ல சார். அதுலயும் அறக்குற. சரிங்க. வெற்றி, நீ கொஞ்சம் வெளியேறியா? நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை சரியாக செஞ்சுட்டு வந்தது அவன் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அவனை என்கரேஜ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். காலையில் 4 மணி வரைக்கும் முழிச்சிருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தவன் வெரி பேட். பாய் கடையில் வாங்கிட்டு வந்தவன் குட். ஆர்ட் ஸ்டூடெண்ட்டை வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தவன் வெரி குட். ப்ராஜெக்ட் ஒர்க் யாருக்கு மேடம்? ஸ்டூடெண்ட்ஸுக்கா, பேரண்ட்ஸுக்கா, இல்லை பாய் கடைக்கா, ஆர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கா? அதோ அங்கே பாருங்கள், கோவிந்தம்மாள் செகண்ட் பி, வெரி வெரி குட். உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், இது அந்த பாப்பா செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததா? யாரை ஏமாத்துறீங்க? ஸ்டூடெண்ட்ஸையா, பேரண்ட்ஸையா? சார், அவர் கரெக்டாக தானே சார் கேட்குறாரு. இல்லை உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்களா? இது அங்கே போய் சொல்றிய? நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம். ஏதாவது பதில் பேச. இருக்கிற இடம் தெரியாமல் எதுக்குடா இருக்கிற? கிளம்புடா. பசங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? பாருங்கள், ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னு தெரியாமல் கூட்டம் கூட்டமாக வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பசங்களோட சந்தோஷத்தை விட மற்ற பசங்க பேரண்ட்ஸ் முன்னாடி அவங்க கௌரவமாக இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு பெருமை. விளையாடுற வயசில் விளையாடத்தாங்க செய்வான். அதையும் ஒரு குறையாக சொல்கிறீங்க? இந்தா அவர்கிட்ட அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அவர் வீட்டில் போய் என்ன பண்ணுவார் தெரியுமா? 100க்கு 90 பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி பேரண்ட்ஸை பிடிக்கும்? எப்படி ஸ்கூலை பிடிக்கும்? அவன் ஸ்கூலுக்கு வரணும், டீச்சர்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட வேணாமா? பயமுறுத்துறீங்களே. அவனை எப்போ தாங்க சுதந்திரமாக இருக்க விடுவீங்க? அவன் எப்போ தான் சந்தோஷமாக இருப்பான்? அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது சார். நான் தான் மேடம் பேசுவேன், வேற யார் பேசுவா? இது என் பையனோட எதிர்காலம். நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அப்பா வந்து நிற்பாருன்ற நம்பிக்கை என் பையனுக்கு வரணும். அந்த நம்பிக்கை எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? நான் கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ். இல்லடா? ஆமாப்பா. நீ இப்படி வந்துடுறா. சார் கொஞ்சம் மேலே வாங்க. இங்க ஒருத்தர் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. உண்மையை பேசினா அதுக்கு பேர் கலாட்டாவா? எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். என் பையன் அந்த ஸ்கூலில் சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் 4 டீச்சர்ஸ் மாறி இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பையனை பற்றி? இவங்க எப்படி என் பையனை மானிட்டர் பண்ணுவாங்க? சார், அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டாக சொல்லிடுறாங்க சார். இது அங்கே போய் சொல்றிய? நமக்கு எதுக்கு சார் நமக்கு நீ ஏன்டா உன் கூட எதையும் சேர்க்க? நீங்களா தானே தேடி வந்தீங்க, நாங்களா கூப்பிட்டோம்? நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. நீங்கள் தான் சார் கூப்பிட்றீங்க. ரோடாக நின்று கூப்பிட்றீங்க.
முதல் மார்க் வாங்கின பிள்ளைய கட் அவுட்டில் போட்டு இது எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளை தம்பட்டை அடிச்சு பிட் நோட்டீஸ் கொடுத்து டிவியில் விளம்பரத்தை போட்டு பார்க்குறவங்களாம் பிரமிக்க வச்சு இந்த ஸ்கூலில் நம்ம புள்ள படிச்சாதான் நம்ம கௌரவம் வீட்டில் இருக்க பொம்பளைகளை நம்ப வச்சு குழப்பி விட்டு அவளுக்கு புருஷங்களை டார்ச்சர் பண்ணி அடம் பிடிச்சி மருந்தை குடிச்சு என் பொண்டாட்டி எல்லாம் மருந்தை குடிச்சிட்டா சார். பல பேர் வீட்டில் இருக்க டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் சார் காம்ப்ரமைஸாக இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்க்குறான். எத்தனை பேர் நீங்களும் ஆசைப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தீங்க சொல்லுங்க? பார்த்தீங்களா 30% கூட தேராது. அட பாவிகளா, உங்களை நம்பி பேசவே கூடாதுல்ல. சே, நீங்கள் கம்யூனிஸ்டா, நக்சலைட்டா, கோஷ்டி சேர்த்துட்டு இருக்கீங்க. இனிமே உங்கள் பிள்ளைக்கு இந்த ஸ்கூலில் இடம் இல்லை. கெட் அவுட். நீங்கள் என்ன சார் சொல்கிறது என் பையனுக்கு இடம் இல்லைன்னு? நான் சொல்கிறேன் சார், என் பையன் படிக்கிறதுக்கு இந்த ஸ்கூலுக்கு தகுதி இல்லை. ஏய் வெற்றி, உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்காயா? பிடிக்கலப்பா. கேட்டுச்சா? உங்கள் பசங்கிட்டையும் கேளுங்க, பாதி பேருக்கு மேலே இந்த பதில் தான் சொல்லுவாங்க. அப்பா எனக்கும் இந்த ஸ்கூல் பிடிக்கல. வாயா போலாம். மிஸ்டர் தயா, உங்க முன்கோபத்தால உங்க பையனோட எதிர்காலத்தை நாசப்படுத்துறீங்க. பையனோட எதிர்காலம் பள்ளிக்கூடத்தில் இல்லை சார், பையன்கிட்ட இருக்கு. நீ ஏம்மா அங்கே நிற்கிற? எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டாயா, வீட்டுல ஒரு பொருள் இல்லையா? வெற்றி, அம்மாவுக்கு சாமி வந்திருக்கு, வேப்பிலை அடிச்சா சரியாயிடும். ம், நீ கொஞ்சம் வெளியே இரு. மலரு, உனக்கு என்ன பிரச்சனை? போ. இப்படி படிக்கிற பையனை பாதியில கொண்டு வச்சிருக்கீங்க. இவனை வீட்ல வச்சிட்டு போறவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லணுமா? வர்ற போறவங்கள பார்க்காத, நம்ம பெத்த புள்ளைய பாரு. என்ன நீங்க வாட்டுக்கு போயிடுவீங்க. 4 பேர் முன்னாடி நான் தான் சண்டை போடணும். ஐயோ, 4 பேரு சை, எத்தனை பேர் பெத்தவங்க ஆசைப்பட்டாங்களேன்னு படிச்ச படிப்பு ஒன்று, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம பார்க்குற வேலை ஒன்று, மனசுல கனவு ஒன்றுன்னு இங்கிட்டு இல்லாம அங்கிட்டு இல்லாம வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாம என் புள்ள அப்படி வாழக்கூடாது. அவன் ஆசைப்பட்ட மாதிரி தான் வாழணும். என் முன்னாடி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆரம்பத்தில் அவனை கொஞ்சம் மங்களா தான் பார்க்குறேன். நீ சொல்றது எதையுமே நான் நம்ப மாட்டேன். என்ன நடந்திருந்தாலும் நீ பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து தப்பு பண்ணது நீங்க தான்ப்பா. உங்க பேச்சு கேட்டனால தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என் பேச்சு கேட்டனால தான் இவ்வளவு நாள் நீ வாழ்ந்திருக்கம்மா. தயாவோடே நீ வாழ முடியலனா நீ வாழ்க்கையே வாழ முடியாதும்மா. ஆமா, அவர் பெரிய மகா. மகானான்னு தெரியாது, ஆனா அவன் மனுஷன், அது எனக்கு தெரியும். கட்டின பொண்டாட்டிய மதிக்காத அக்கா கூட வந்துறீங்க. அதான் வந்துட்டு இல்ல, இனி விலகின மாதிரி தான். நீங்க 2 பேரும் ஏன் இப்ப சண்டை போட்டுக்கிறீங்க? உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் பையன் வேணும். இங்க பாருங்க, இவ பேச்ச கேட்டுட்டு அண்ணன்ட்ட முறிக்கிட்டு நிக்காதீங்க. உங்க தொங்கச்சி இன்னைக்கு ஒண்ணு பேசுவா, நாளைக்கு ஒண்ணு பேசுவா. வணக்கம் பாஸ்கர். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். ஹெச்எம் பார்க்கணும். ஓகே வாங்க சார். வெற்றி, நீங்க வெயிட் பண்ணு, அப்பா வரேன். ஏன் தம்பி இங்கே உட்காந்துருக்கீங்க? அண்ணன்ட்ட முதல்ல சொல்லலாம்ல. இனிமே எப்போ 1க்கு 2க்கு வந்தாலும் அண்ணனை கூப்பிடணும், சரியா? சரிண்ணே. வெற்றி, இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்காயா? ரொம்ப பிடிச்சிக்குப்பா. என் வீட்டுக்காரர் தான் ரொம்ப பெருமைக்காரராச்சே. இப்போ வீட்டை காலி பண்ணிட்டு 4 தெரு தள்ளி போகிறோம். ஏன்? என் பையனுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல் என்வைரன்மெண்ட் ஆஸ் அ ஃபாதர் நான் தானே உருவாக்கி தரணும். நீங்க எஸ் ஐ ஆம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற உன் பையனோட என் பையன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நாளைக்கு அப்பனை ஆத்தான கூப்பிடுவான். உங்க அப்பா லூசாடா? கொஞ்சம்டா. தயா, உங்களுக்கு எனக்கு இந்த சொத்து தகராறு கிடையாது. கருத்து வேறுபாடு கொண்ட கொள்கையில் மாறுபாடு, அவ்வளவுதான். தள்ளிருப்போமே. உங்களுக்கு என்னைக்காவது நான் தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? எங்க டாக்டர் சக்கரவர்த்தி சிங்கம் வருவார். அப்பா
டேய் சக்கர அப்புறம் பார்க்கலாம்டா. அவனை நீ பார்க்கவே கூடாதுடா. அப்பா ஏறா வண்டியில. சரிப்பா. ஹேய் அம்மா கூட போய் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்தா உரைச்சிக்கிட்டே இருக்கணுமா? ஏழமல வண்டிய. பா என்னப்பா எங்க ஸ்கூலுக்குள்ள வேன் கிடையாதா? நீங்களாம் நாட்டுக்கோழிங்கய்யா. அப்ப அவங்க இந்தா இதுதான் அவங்க. என்னாச்சு மலரு? வெற்றியை காணுமா? அந்த மனுஷன் தொலைச்சிட்டாரு. ஐயோ என் புள்ளைய காணோம். ஏய் தம்பி வாடா வாடா. அன்னைக்கே சொன்ன கேட்டிங்களா? பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு என்ன அவன்கிட்ட என்ன பேச்சு? இப்போ சொல்ல அவனை சோழியை முடிச்சிருந்தேன். நீங்கள் 2 பேரும் என்னை பற்றி தெரியும்ல மச்சான். உங்கள் மேலே நான் கொஞ்சம் மரியாதை வச்சுருக்கேன், அதை காப்பாற்றிங்க. சின்ன பையலவிட்டெல்லாம் பேச சொல்லிக்கிட்டு ஏய் தல்றா இருக்கிற பிரச்சனை தெரியாமல். தயா சார்,
உங்கள் நம்பிக்கை மேலே எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. பையனை தேடி பார்த்தீங்களா? கிடைக்கல இல்லை, அப்புறம் எதுக்கு வீம்பு? அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். தேடுற வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. சார் நீங்கள் தேடுற வேலையை ஆரம்பிங்க, அவர் கம்ப்ளைண்ட் கொடுப்பார். அதை அவரை சொல்லுங்கள் சார். சார் அவரை கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப நல்லவன் இருக்கேன், அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பையன் எப்படி வந்துடுவான்னு பாடம் எடுத்து ஆரம்பிச்சுடுவாரு. ஃபோட்டோவாவது இருக்குதா சார்? ஒரு நிமிஷம் கொடுப்பா. நண்பா, ஏற்கனவே ரொம்ப லேட்டு. இந்த விஷயத்தில் இவங்க பேச்சு தான் கேட்போமே. அட கொடுத்துருப்பா. ஐ திங்க் இட்ஸ் பாசிபிள். காந்தி சார். இதை உடனே எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃப்ளாஷ் பண்ணுங்க. ஓகே சார். இப்போவாது உங்கள் பையனை பற்றி ஏதாவது டீட்டெயில் சொல்லுவீங்களா? உங்கள் பையன் பேர் என்ன? வெற்றிஸ்வரன். என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாப்ல? பேண்ட் ஷர்ட். என்ன கலர்? அது ப்ரௌன் கலர் பேண்ட்டு, ப்ளூ கலர் ஷர்ட். ஷூ போட்டிருந்தாரா? அது என்ன கலர்? லைட் ரெட் கலரில். பையன் ஏதாவது மென்டலி டிஸ்டர்ப் அந்த மாதிரி ஏதாவது? அவன் ரொம்ப புத்திசாலி பையன் சார், நல்ல எனர்ஜெட்டிக்கான பையன் சார். வயசு என்ன? சக்கரை சாப்பிடு. அழாதடா, வந்துருவான்டா. சார் நீங்கள் அவர் கோஆபரேட் பண்ணுங்க சார். நான் தான் பார்த்தேன். ஏதாவது டெக்னிக்கலாக இருந்தால் கொஞ்சம் லென்த்தியாக பேசுங்க. ஓகே சார். காந்தி கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. ஹலோ. அங்கே அடையாளம் கேட்டான். இந்த இடத்துல லைட்டாக. தயா, வெற்றி பத்திரமா இருக்கான். ஹலோ, நான் தான். நம்பர் 14 செந்தமிழ் ரோடு 6th பிளாக், நெய்வேலி. வெற்றி இருந்தால் கொடுங்களேன். ஏ வெற்றி, எப்படியா இருக்க? சாப்பிட்டியா? என்ன அப்படி பண்ணிட்டியா? சரி, அவங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க, நீ பத்திரமா இரு. கொடு, அவங்ககிட்ட ஃபோனை கொடு. தேங்க்யூ வெரி மச். நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. தேங்க்யூ. நண்பா, மனுஷங்க மேலே நான் வச்ச நம்பிக்கை வீண் போகலை நண்பா. எனக்கு என் பையன் வேணும். அப்புறம் என்ன சார், பையன் தான் கிடைச்சிட்டான்னு தகவல் வந்துருச்சுல, நீங்கள் கிளம்புங்க. பையனை பார்த்துட்டு போகிறாங்க. ஓ அப்படி.